நீங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் இருக்கும். காமெடி, ரொமான்ஸ், 18+ எச் எல்லாமே இருக்கு. ஸோ ஹெட்செட் ஒண்டி போட்டு பாருங்க. இந்த அனிமையோட ஒன்லைன் ஒண்டி நான் சொல்றேன், அதை ஒண்டி கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து கோஸ்ட்னா அவ்வளோ பிடிக்கும். அதாவது கோஸ்டையே நம்புறவ. அதே மாதிரி இந்த சைடு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஏலியன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை. ஏன் ஏலியன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. ஆனா இது ரெண்டுமே இவங்க மீட் பண்ணும்போது தான் தலைகீழ மாறும். ஆனா இவங்க எதிர்பார்க்குற கோஸ்ட்டும் ஏலியனும் அப்படி இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஸோ எபிசோடு கொஞ்சம் பயங்கரமாகவும் ரொம்பவும் கொஞ்சம் காமெடியாகவும் 18+ போகும். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம எபிக்குள்ள போகலாம். அங்க ஸ்டார்டிங்லயே ஒரு பையனும் காசு கேட்டுன்னு இருக்கான். ஆனா அவ கிட்ட காசே இல்ல. திடீர்னு அவ தாக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து உன்னை இன்னும் யோசனை இருக்க, உன்கிட்ட காசு இல்லைன்னா எனக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அங்க போக ஆரம்பிக்கிறான். அவளும் ரொம்ப கோவமாயிட்டு கிளாஸுக்கு வரா. அவங்களுக்கும் புரியுது விஷயம் வந்து அப்படி போயிருக்குன்னு. நான் அதான் சொன்னல, வந்து அவன் கூட எதுக்கு போனேன், அது அவன் கூட போறதுல என்ன தப்பு இருக்கு. அவனை பார்க்கும்போது கென் டக்காகோரா அந்த பர்சன் மாதிரியே இருக்கான். அட நீ சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரான இங்க இருக்குப்பா. ஆமா உங்களுக்கு என்ன, எனக்கு வந்து அந்த மாதிரி முகத்தோட யாராச்சும் தான் ரொம்பவும் பிடிக்கும். அட நீ வேலைக்கு ஆக மாட்ட. இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா இந்த உலகத்துல அந்த கென் டக்காகோரா அவனை மாதிரி யாருமே இல்ல. இதெல்லாம் ஒரு உலகமா அப்படின்னு அவ ரொம்ப சோகமா போறா. போற வழியிலேயே அந்த கிளாஸுக்குள்ள ஒரு பையனை பயங்கரமா புலி பண்றாங்க. பேப்பரும் நிறையவே குப்பையும் அவன் மேல தூக்கி அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு போய் உட்காரா. அம்மா என்ன பிரச்சனை இருக்க நீ. அந்த பசங்களும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே கம்முன்னு ஆயிடுறாங்க. அட என்ன உலகம் இது, இந்த உலகம் முழுக்க ஒரே ஸ்கம்பேக தான் இருக்காங்க. இந்த உலகமே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. நான் என்ன பண்றது, இதை எப்படி நான் வெளிப்படுத்துறது. இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸும் அது, மோமோ இருங்க, எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. நீங்க வந்து என்ன லவ் பண்றீங்க அதுதானே. அட நீ வந்து என்ன சொல்ற. நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இது வரைக்கும் யாருமே பேசினது இல்ல. நீங்க வந்து பேசுனீங்க, அப்ப எனக்கு புரிஞ்சது. நீ வந்து தப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் அந்த மாதிரிலாம் தோணல. அதுக்கும் மேல நான் ஒன்னும் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படி இன்னும் யோசிக்கல. ஆனா எனக்கு தெரியும், இத பாருங்க, அந்த பேப்பர் முழுக்க யூஎஃப்ஓ ஏலியன் இதை பத்தி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அமானுஷமான விஷயம் இதெல்லாம் பிடிக்கும் அதுதானே. நீ நினைக்கிற மாதிரி இல்ல யூஎஃப்ஓ ஏலியன் இது எதையுமே நான் நம்பல. அட என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஜப்பானு யூஎஸ்ஏ இவங்க எல்லாருமே ஏலியன் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஏன் இத்தனைக்கும் ஸ்பேஸ் வார் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ரெடி ஆகுறாங்க அதுக்காக. ஆனா அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இத பாரு, இத பார்த்தா நீ நம்புவ. இது ஒரு மாஸ்டரை வேற அவங்க பாத்துருக்காங்களாம். இன்னமும் நிறைய விஷயத்த இத பாரு அதை பாருன்னு அவன் சொல்றானா. இதனால அவ கடுப்பாயிரா. நீ வாய மூடுறியா, எனக்கு இப்போ மூடு இல்ல. அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு. அதுக்கும் மேல உன்னோட இன்ட்ரெஸ்ட மத்தவங்களுக்கு நுழைக்க பார்த்தா யாருதான் கூட பேசுவா. யாருமே உன்னை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா நீ தனியா தான் இருப்ப கடைசி வரைக்கும். இதனால அந்த பையன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொண்ணுக்கு கென் டாக்காகுரா அந்த பர்சனை ரொம்பவும் பிடிக்கும். அந்த பேரோட யாரையாச்சும் பார்த்தாலோ இல்ல அந்த ஃபேஸோட யாரையாச்சும் பார்த்தாலோ இவளுக்கு அந்த பர்சனை ரொம்பவும் பிடிச்சு போயிடும். அங்க மோமோ இப்பதான் பின்னாடியே பாக்குறா. அவன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கான். சரி நீ வந்து இந்த மாதிரி சோகமா இருக்க வேணாம், நான் வந்து ரொம்ப ஹாஷா தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்தா இத பொடி. எனக்கு வந்து பெருசா இந்த ஏலியன் மேலேயோ இந்த யூஎஃப்ஓ மேலேயோ நம்பிக்கைலாம் இல்ல. ஆனா எனக்கு கோஸ்ட்டுங்க மேல நம்பிக்கை இருக்கு. கேட்டோன்னே ஆளு ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னது கோஸ்டா, அதெல்லாம் இன்னமும் நீ நம்பி இருக்கியா என்ன. ஆமாண்டா, நீ ஒண்டி உன்னோட டாபிக்கை நுழைக்கும் போது நான் எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனா நான் சொன்னா அது வந்து உனக்கு பெரிய இலக்காரமா தெரியுது. அது இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. நான் வந்து உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். என்னோட பாட்டி வந்து ஒரு ஸ்பிரிட் மீடியம். நீ வந்து இது வரைக்கும் ஏதாச்சும் எக்ஸாசிசம் பண்ணி பாத்திருக்கியா. உங்களை நீ பாக்கணுமே. அவங்கள ஒண்டி அது பிடிச்சிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். என்னப்பா நீ இப்படி சொல்ற, அது ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷனா இருக்க போது. இந்த உலகத்துல கோஸ்ட் இருக்கு அப்படின்னு எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல. ஆமா அப்படியே ஏலியனு இந்த யூஎஃப்ஓ இதுக்கெல்லாம் வந்து அப்படியே ப்ரூஃப் இருக்கு பாரு. ஆமா இருக்கு. அங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ இங்க சண்டை போட்டு இருக்கா, அந்த கென் டக்காகோரிய தேலியா இவ. சரி ஏதோ ஒண்ணு, அதை பாரு, அதுவும் நல்லா இருக்கு. அங்க ஒரு கட்டத்துல அவங்களோட சண்டை முடிஞ்சு இந்த மாதிரி நான் பெட் கட்டுறேன், நான் சொல்றதுக்கு நீ போ, அதே மாதிரி நீ சொல்றதுக்கு நான் போறேன். கண்டிப்பா நீ ஏலியனை பார்க்க போறேன். அதேதான் நான் சொல்றதுக்கு போ, உன்னால கோஸ்டையும் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரே பயங்கரமா இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல். என்ன இந்த ஏரியா இன்னும் இப்படி இருக்கு. ஆமா ஆமா நீ வந்த ஏரியா அது வந்து கரெக்டான ஏரியா தான். இந்த ஏரியால அடிக்கடி யூஎஃப்ஓ வந்து வந்திருக்கான். ஆனா இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்கெல்லாம் எதுக்கு யூஎஃப்ஓ வந்துட்டு போக போகுது. நீ நான் சொல்ற மாதிரியே பண்ணு, நீ மேல போ. மேல நிறைய ஆளுங்களை அது விட்டு போயிருக்கான். நீ வந்து இன்னும் சொல்ல வர. இப்பதான் அந்த பையனை விளக்குறான். அதாவது என்ன விஷயம்னா, மாதிரி நிறைய பேர் அது தூக்கின்னு போய் நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அது கொண்டு வந்து விட்டுருமா. ஆமா அதெல்லாம் எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட், அதை பத்தி எல்லாம் சொல்ல முடியுமா. அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஏன்னா வந்தவங்க யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏதோ ஒண்ணு, நீ வந்து இது வரைக்கும் யூஎஃப்ஓவை பாத்திருக்கியா. இப்ப நான் பார்த்தனா அது வந்து கொஸ்டின் இல்ல, எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும். இப்போ அது போதும். சரி அதை விட இந்த மாதிரி அங்க
எல்லாமே எப்படி போகுது? இந்த சைடு அவன் பார்த்தா ஏதோ ஹாண்டடா இருக்கிற ஒரு டனலுக்கு வந்திருக்கான். வந்திருக்க ஏரியா இது வந்து இன்டர்நெட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கு. கண்டிப்பா பேய பார்க்க தான் போறேன். ஆனா அவனுக்கு அந்த இடம் ஒரு மாதிரி தான் இருக்கு. உள்ள போகும்போதே அங்க காத்தெல்லாம் வேற அடிக்குது. இதனால ஆளும் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஹேய், நீ வந்தபடி கத்த கூடாது. கத்துனா அது ரொம்ப டேஞ்சரா உனக்கு மாறும். சரி, அப்பனா நீ வந்து கோஸ்ட் எல்லாத்தையும் பாத்திருக்கியா? இல்ல, நான் வந்து பார்க்கல. சரி, அப்புறம் எதுக்கு என் கிட்ட அதே கொஸ்டினை கேட்ட? இந்த மாதிரி UFO பாத்தியான்னு. இப்ப நீயே பார்க்கல, என்ன கதையா இருக்கு இது? இல்ல, நான் பார்க்கல. இருந்தாலும் என்னோட பாட்டி வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல, பாட்டி ஒண்டிதான். எனக்கு பேரண்ட்ஸ்ன்னு யாரும் இல்ல. என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு அது தெரியாது. சரி சரி, அதுக்குன்னு நீ சீரியஸ் ஆக வேணாம். உனக்கே தெரியும் என்னோட ஃபேமிலி அது வந்து கொஞ்சம் வியர்டான ஃபேமிலி. எங்க ஃபேமிலியில எங்க பாட்டி வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவாங்க. அதாவது கையை இந்த மாதிரி வச்சு நான் வந்து என்னோட ஸ்கூல் வரைக்கும் போகணும். அதே மாதிரியும் நானும் பண்ணுவேன். என்ன ஒண்ணு, வரவங்க போறவங்க எல்லாம் என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க. பசங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே என்னோட பாட்டி அவங்களாலதான் இப்படி ஆச்சு. இதே மாதிரி என்ன அடிக்கடி கலாய்க்க ஆரம்பிச்சாங்களா, நான் வந்து ரொம்பவும் கடுப்பாயிட்டேன். இதனால என்னவோ தெரியல, என்னோட கிரஷுக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சு. முக்கியமா சில பல பசங்க வந்து என்னோட ஃபேமிலியை கடுப்பேற்றும் போது தான் எனக்கு இன்னமும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாட்டி தானே. இதனாலேயே நான் ரீசெண்டா அவங்க கிட்ட பேசுறதும் இல்ல. என்ன விஷயம் வந்து என்ன இரிட்டேட் ஆக்கிச்சுன்னா, என்னோட கிரஷுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. அதுவும் எதனால? என்னோட பாட்டி சொன்ன அந்த விஷயத்தினாலதான். அவன் அதை பார்த்தெல்லாம் ஒரு மாதிரி கேலி பண்ணுவான். எனக்கும் எங்க பாட்டிய ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரு மீடியம்ல அது வந்து எனக்கு ஏதோ ஸ்பெஷலான விஷயம் மாதிரியே தோணும். ஏன்னா என்னோட பாட்டி தான் சின்ன வயசுல இருந்தே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கினாங்க. ஒரு பெரிய பொண்ணாக்குனதும் அந்த பாட்டி தான். சோ பாட்டிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோஸ்டையும் நான் நம்ப ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் கோஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்புறேன். சரி, என்னோட விஷயத்த நான் சொன்னேன். நீ வந்து எப்படி நம்ப ஆரம்பிச்ச அதை பத்தி சொல்ல. ஆனா இவனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ரீசனும் இல்லையா? என்னப்பா சொல்ற? இந்த மாதிரி ரீசனே இல்லாமையா நீ நம்புற? நம்பணும்னா ரீசன்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் நம்புறேன். அங்க அந்த பையன் பேசினே போகும்போது முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. முன்னாடி யாரும் நந்து வர மாதிரியே கால் தடம்லாம் இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு கொடூரமான பாட்டி நிக்குது. அந்த பயங்கரமான பாட்டியும் சொல்லுது, இது வந்து என்னோட செஸ்ட ஒரு மாதிரி சக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்த நான் இன்டைரக்டா தான் சொல்லுவேன். சோ நீங்களே புரிஞ்சுக்கணும். சோ நீ வந்து என்னோட உடம்புல இருக்க அந்த விஷயத்த சக் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து உன்னோட உடம்ப ஒரு மாதிரி ஆக்க போறேன். இதை கேட்டவனே ஆளு தெச்சுக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் வந்து கோஸ்ட பாத்துட்டேன். அது வேற ஒரு மாதிரி வயசான கிளவி மாதிரி இருக்கு. அது என் பின்னாடியே ஓடி வந்து, ஏய் நீ வந்து இந்த மாதிரி நேரத்துல ஓடக்கூடாது. எந்த மாதிரி கோஸ்ட் அதை பத்தி நீ சொல்லு. அதான் நான் சொன்னல, ஒரு கொடூரமான வயசான கிளவி கோஸ்ட் அது. நீ ஒண்டி அங்க இருந்து தப்பிக்கலன்னா அவ்வளவுதான். உன்னை வந்து அது ஒரு மாதிரி கஸ் ஆக்கிடும். உன்னை யாராலையுமே அந்த டர்போ கிரானி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அங்க அந்த பேயும் மண்டையில தாவி அப்படி அவனை பிடிக்குது. இதனால அந்த போனும் கட் ஆகுது. அங்க அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடறா. ஏய், உனக்கு வந்து என்ன ஆச்சு? நான் வந்து அங்க வந்திருக்கணும். அங்கேயே போர்டு வேற போட்டு வச்சிருந்தாங்க, உள்ள வரக்கூடாதுன்னு. இப்போ நானே அங்க வரேன், வெயிட் பண்ணு. இந்த இடத்துக்கு போகலான்னு பாக்குறா. ஆனா இந்த இடத்துல இருக்க லைட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகுது. பின்னாடியும் ஏதோ ஒரு உருவம் நிக்குது. அதுங்களோட மூஞ்சும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கு. அட என்ன இளவையுது. நான் இப்போ இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க இருந்து அவ எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்றா. இருந்தாலும் அதுங்க மூணுமே அப்படியே புடிச்சு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட ஆரம்பிக்குது. ஆல் ஃபீமேல் பர்சன். நாங்க எல்லாருமே சஃபோயன்ஸ். நாங்க பிளானட் சஃபோல இருந்து வந்திருக்கோம். எங்களை அங்க எல்லாருமே இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்லியான ஏலியன் தான். நீங்க எல்லாம் ஏலியனா? அதுவும் ஃப்ரெண்ட்லியான ஆளுங்களா? என்ன உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஃப்ரெண்ட்லியா இருந்துன்னு இப்படியா நீங்க ஒரு பொண்ணுக்கு பண்ணுவீங்க? என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கைட்டிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. என்ன என்னோட ட்ரெஸ் எங்க? நான் வந்து எப்படி வீட்டுக்கு போவேன்? நீ வந்து கவலைப்படாத. உன்னோட ட்ரெஸ் உன்னோட பொருள் எல்லாமே பத்திரமா இருக்கு. நாங்க பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுமே கிழிஞ்சிருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? என்னோட ட்ரெஸ் இப்படி கிழிச்சு வச்சிருக்கீங்க. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? எனக்கு மரியாதையா ஒரு புது ட்ரெஸ் கொடுங்க. ஆனா அதுங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்கல. அதுங்களோட விஷயத்துக்கு இப்பதான் வருது. எங்களோட இனத்துல வெறும் ஆண்கள் ஒண்டிதான் இருக்காங்க. முக்கியமா சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா குளோனிங் டெக்னாலஜியை வச்சுதான் எங்களோட பாப்புலேஷனையும் ஏத்துறோமே. எங்களோட இனத்துல பயாலஜிக்கல் எவல்யூஷன் அது வந்து ஏற்படல. சோ அதனாலேயே நாங்க இவென்ச்சுவலா எங்களோட எமோஷனையும் மொத்த விஷயத்தையும் நாங்க அப்படியே இழந்தோம். ஆனா அப்புறம் தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது எங்கள என்ன மிஸ் ஆகுதுன்னு. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதே மாதிரி ஹியூமன்ஸ் கிட்ட பனானா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதை பத்திலாம் நாங்க கேள்விப்பட்டோம். அதே மாதிரி நாங்க ஒரு பனானாவையும் உருவாக்கணும். அதை வச்சு உன் கூட அந்த விஷயத்த நாங்க பண்ண போறோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த விஷயம்லாம் ஏற்பட்டக்கு அப்புறம் உன்னோட கர்ப்பப்பையையும் இந்த பனானாவையும் நாங்க ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கோம். அட என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அதுல விருப்பமே இல்ல. நான் ஒரு மோசமான மனுஷன் கூட டேட்டிங்கும் பண்ணேன். நான் அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு வெர்ஜினா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நான் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணது என்னோட 10 டாட்டா கூறா அவனுக்காக தான். உங்க கூட எல்லாம் நான் எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேன். அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல. அந்த ஏலியன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண அவ அப்படியே அமைதியாவரா. இப்போ நாங்க சைக்கனிஸ யூஸ் பண்றோம். ஏன்னா அப்பதான் உன்னோட பிரெயினோட வேவ்ஸை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உன்னோட ஹார்மோனியும் என்னால வெளிப்படுத்த முடியும். என்ன உன்னோட பாடி வந்து ரொம்ப ஹார்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல நான் வந்து உங்க கூட எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கான டைம் இப்போ வந்திருக்கு. ஆரம்பிக்கலாமா? அப்படியே அந்த பனானாவை உள்ள செலுத்தலான்னு பார்க்கும்.
காதுக்குள்ளேயே ஒரு கால் வருது. டேய் யாரு நேரம் கெட்ட நேரத்துல இப்போதான் கால் பண்ணுவாங்க. அது எடுக்கும்போது திடீர்னு அந்த கோஸ்ட் பயங்கரமா அவனை தாக்கிது. நான் நம்புறேன் இந்த உலகத்துல கோஸ்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த கோஸ்ட் வந்து என்ன கசாக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாதிரி மாட்டிக்கினேன் இந்த கோஸ்ட் கூட. சரி அதை விட இந்த மாதிரி என்ன உன்னால